நம்ம இன்றைக்கி இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீர் தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பச்சரிசி வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். கார சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் 2 கப் அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் பச்சரிசியில் கூட செய்யலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஊறி இருக்குது. தண்ணியை வடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த அரிசி ஓவர் நைட், ஒரு நைட் ஃபுல்லும் நல்லா ஊறி இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடிக்குமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா மொறுமொறுவாக வரும். இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்ட பிறகு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு போல் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நம்ம ரவை தோசைக்கெலாம் மாவு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும். பார்க்குறதுக்கு பால் மாதிரி இருக்கும். நான் மொத்தமாக 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 கப் அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதுக்கு 6 கப் தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்தது. ஓகே, இப்போ மாவு தயாராக இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இப்போ சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சின்ன சைஸாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க போதும். இப்போ இந்த அளவு வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்கோம். அந்த சூட்டுலேயே அது நல்லா வதங்கிடும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் இல்லை தண்ணியாக வேணும் அது பார்த்துட்டு நீங்கள் தண்ணியோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இன்றைக்கி இந்த சட்னி செஞ்சுருக்கேன். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா கூட அது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்ச அப்புறமா இது கூட 2-3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த தாளிதத்தை அந்த சட்னியோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசை மாவு பார்த்திங்கன்னா தெரியும், மேலே தண்ணி தெளிஞ்சிருக்கு, கீழே மாவு தங்கியிருக்கு. அப்போது கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து ஊற்றுங்க. இப்போ தோசை டவா நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடாயிட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கல் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இந்த மாவு எடுத்து இது போல் ஊற்றிக்கோங்க. நம்ம ப்ராப்பராக தோசை ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்ற வேண்டாம். நம்ம ரவை தோசை எப்படி வார்ப்போமோ அந்த மாதிரி வார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இது முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதை நம்ம திருப்பி போடணும்லாம் அவசியம் இல்லை.
அப்படியே நம்ம தோசை கரண்டி வச்சு எடுத்துடலாம். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இது ஆறுனதுக்கப்புறமாவும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போலவே இருக்கும். நீங்களே பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் கலர்லாம் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் தோசை செஞ்சிடலாம். இது 5லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் நான் சொல்லியிருக்க அளவு. அதுவும் இந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.